கடவுளை வழிபடுவதற்காக கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கார் அந்த பக்தர் வச்சிருந்த தட்டுல தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் 3மே இருந்துச்சு. முதல்ல தேங்காய் சொல்லியிருக்கு, நம்ம 3 பேர்ல மூத்தவன் நான் தான், உறுதியானவன் நான் தான், வலிமையானவன் நான் தான், அதனால எனக்கு தான் சிறப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னுச்சான். வாழைப்பழம் சொல்லியிருக்கு, நம்ம 3 பேர்ல இளமையானவன் நான் தான், இனிமையானவன் நான் தான், அதனால எனக்கு தான் சிறப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். இவங்க 2 பேரும் பேசுறத அமைதியா கேட்டுட்டு இருந்த கற்பூரம் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்திருக்கு. உள்ள போன உடனே முதல்ல தேங்காய் உடைக்கப்பட்டிருக்கு, வாழைப்பழத்தின் தோல் உரிக்கப்பட்டிருக்கு, கற்பூரம் ஏற்றப்பட்டு இறைவன் அருகே கொண்டு செல்லப்பட்டு அது காத்துல கரைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் நியதி என்ன அப்படின்னா, தேங்காய் மாதிரி நாம உறுதியோட வலிமையா இருந்தாலும் கர்வத்தோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உடைக்கப்படுவோம். வாழைப்பழம் மாதிரி இனிமையா இருந்தாலும் என்னாலதான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தற்பெருமை பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் தோல் உரிக்கப்படுவோம் அல்லது கிழிக்கப்படுவோம். கற்பூரம் மாதிரி நிதானத்தோட இருந்தோம் அப்படின்னா அனைவருக்கும் பயன்படும்படி ஒளியை கொடுத்துட்டு காற்றில் கரைந்து இயற்கையோடு இரண்டர கலக்கலாம். அதனால் நான் என்ற ஆணவம் கொள்ளாமல், என்னால் தான் நிகழ்ந்தது என்று தற்பெருமை பேசாமல், நிதானத்துடன் கூடிய தன்னடக்கத்துடன் எந்த நிலையிலும் இருப்போம்.